ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 3 days 3 டாபிக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப நாளைக்கு அப்புறம் வந்துட்டு இன்றைக்கி யூஸ்ஃபுல் கிச்சன் ஹேக்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இன்னும் நிறைய சிஸ்டர்ஸ் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக தான் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி இந்த ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசு அப்படின்னா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியா நம்பர் 1. ஃபர்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். அந்த மாதிரி மிக்ஸி ஜார் வந்து கவுண்டர் டாப்பில் வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒயர் வந்து நம்ம ப்ளக்கில் மாட்டிட்டு மீதி ஒயர் வந்து இந்த மாதிரி கீழே வந்து நமக்கு வந்து ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அது கீழே பட்டுட்டு இது மாதிரி மேலே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்லாயிருக்கும் அப்படின்னு வந்து தோணும். இதுக்காக நிறைய ஹோல்டர்ஸ்லாம் இருக்குது. அது மாதிரிலாம் நம்ம வாங்காமல் இந்த மாதிரி நம்ம வீட்டில் துணிக்காய வைக்கிற கிளிப் இருக்கு இல்லையா, அந்த கிளிப்புக்கு பின்னாடி இந்த மாதிரி டபுள் சைட் டேப் வந்து அட்டாச் பண்ணிவிட்டு நம்ம வந்து செவுத்தில் உங்களுக்கு எந்த இடத்துல மாட்டணும்னு தோணுதோ அந்த இடத்துல ஒட்டிட்டீங்க அப்படின்னா அந்த மாதிரி அழகாக வந்து நம்மளோட ஒயரை வந்து அந்த இடத்துல வந்துட்டு ஹோல்ட் பண்ணிக்கலாம். கீழே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது, பார்க்குறதுக்கும் ரொம்பவே நீட்டாக இருக்கும். இது மாதிரி கிரைண்டர் ஒயர் எதாக இருந்தாலும் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 2. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அது நிறைய பேர் வந்து ரிப்பீட்டடாக கேட்ட கொஷின் தான், சாதம் எப்படி வடிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தான் வந்து சாதம் வடிக்கிறேன். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 காது வச்ச வானல் மாதிரி எடுத்துகிட்டு கூடவே ஒரு இரும்பு கம்பி வந்து நான் வந்து அந்த 2 காதுலேயும் இந்த மாதிரி உள்ளே விட்டுட்டு நம்ம வந்து அப்படியே நம்ம சாதத்தை எப்போதும் வடிக்கிற மாதிரியே இந்த மாதிரி வடிச்சிட்டோம் அப்படின்னா பிடிக்க தேவையில்ல, செங்கல் தேவையில்ல, இந்த மாதிரி பிடிக்கணும், அப்புறம் நடுவில் ஒரு குச்சி வைக்கணும் அப்படி எந்த அவசியமே கிடையாது. அழகாக வச்சு கவுத்துட்டிங்க அப்படின்னா அது பாட்டுக்கு நிற்கும். இந்த மாதிரி நீங்கள் வந்து பாத்திரத்தில் வைக்காமல் நிறைய பேர் வந்து குண்டானில் தான் வந்து சாப்பாடு வைப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட எந்த வானல் இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் குண்டான் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுட்டு மற்ற வந்து நீங்கள் நடுவில் இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அழகாக வந்து வச்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 3. நெக்ஸ்ட் ஐடியா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பு. நம்ம வந்து பெட் ஸ்ப்ரெட் வந்து மேலே போடுறப்ப இருந்தது எலாஸ்டிக் இல்லை அப்படின்னு நிறைய சிஸ்டர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அது மாதிரி எலாஸ்டிக் இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம நார்மல் பெட்ஷீட்டில் இந்த மாதிரி 4 சைட்லேயும் வந்துட்டு இந்த மாதிரி முடிச்சு போட்டுட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது நீங்கள் என்ன தான் அதில் வந்து நம்ம பிள்ளைங்க அதில் குதின்னு குதிச்சாலும் அது கலையவே கலையாது. எலாஸ்டிக் பெட்ஷீட் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு வந்து டக்கின் பண்ணுறதுக்கு உங்ககிட்ட வீட்டில் இருக்க தோசை திருப்பி மட்டும் போதும். நம்ம கையை விட்டு கை வலிக்க இன்சர்ட் பண்ணணும்னு அவசியமே கிடையாது. இந்த மாதிரி ஜஸ்ட்டு தோசை திருப்பி அந்த மாதிரி சைடில் லைட்டாக வந்து இந்த மாதிரி புஷ் பண்ணிங்க அப்படின்னாவே அழகாக எலாஸ்டிக் கவர் போட்ட மாதிரி நம்மளோட பெட்டு ரொம்ப அழகாக ரெடி ஆகிடும். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பு. எல்லா லேடிஸ்க்கும் இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம பெட்டு வந்து அழகாக 2 நிமிஷத்தில் எலாஸ்டிக் போட்ட பெட்டு மாதிரி ரெடி ஆகிடுச்சு. 4 கார்னர்லேயும் முடிச்சு போட மறந்துடாதீங்க. ஐடியா நம்பர் 4. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம வந்து பூண்டு தோல்லாம் உரிப்போம் இல்லையா, அந்த பூண்டு தோல் எல்லாத்தையும் தூக்கி போடாமல் அந்த மாதிரி உரிச்சு ஒரு பிளேட்டில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இருக்கிற அந்த குடுமி, அதுக்கப்புறம் அந்த குத்துற மாதிரி இருக்க போர்ஷன்ஸை மட்டும் தனியாக எடுத்து ரிமூவ் பண்ணி வச்சுருங்க. இப்போ நம்ம கலெக்ட் பண்ணி வச்ச அந்த பூண்டு தோலை இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப்லையோ இல்லை துண்டுலையோ எது உங்ககிட்ட இருக்கோ அந்த மாதிரி ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு பூண்டு தோலை வச்சுட்டு அதை சின்னதாக ஒரு மூட்டை மாதிரி கட்டி வச்சுக்கோங்க, ரப்பர் பேண்ட் போட்டு. அந்த மூட்டையை வந்து நீங்கள் தூங்க போகிறப்ப அந்த தலைவாணிக்கு அடியில் வந்து வச்சிட்டிங்க அப்படின்னா அந்த ஃப்ளேவர் வந்து நம்ம சைனஸ் ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நம்ம மூக்குக்கு வந்து ஒரு நல்ல ரிலீஃப் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் தூக்கமே இல்லாமல் அவஸ்தைப்படுறவங்களுக்கு நிம்மதியான ஒரு தூக்கம் வரும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு யூஸ்ஃபுல்லான டிப். கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னடா தம்ப்நெயில்ல நினச்சதெல்லாம் நடக்கும்னு சொல்லியிருந்தீங்களே அப்படின்னு, ஒருத்தவங்க நல்லா தூங்குனாவே அவங்க வந்து நல்லா ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. நம்ம நினச்சது எல்லாமே கண்டிப்பாக நடக்கும். ஐடியா நம்பர் 5. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி நம்ம ஃப்ரிட்ஜில் வந்துட்டு கீழே வெஜிடபிள் ட்ரே இருக்கும் இல்லையா, அந்த ட்ரேயில் வந்து ஒரு சின்னதாக பார்ட்டிஷன் மாதிரி பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி ஒரு வேஸ்ட்டான பிஸ்கெட் கவர் இருக்கும்ல, உள்ள நான் வந்து மால்கிஸ்ட் பிஸ்கெட்டோட அந்த கவர் தான் நான் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் லைன் டேட்ஸ் பாக்ஸ் எடுக்கிறதுனாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம், இல்லை நார்மலாக உங்ககிட்ட இருக்க பிஸ்கெட் ட்ரே எது வேணாலும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு, இது எல்லார் வீட்லையுமே கண்டிப்பாக அவைலபிளாக இருக்கும். இந்த கிளிப்பை அந்த மாதிரி மாட்டி விட்டுட்டு கம்பியை வந்து கீழே அந்த மாதிரி இன்சர்ட் பண்ணி விட்டுருங்க, அதாவது மடக்கி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட பார்ட்டிஷன் வந்து ரெடி. இதில் வந்து நீங்கள் வந்து லெமன் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லைனா இந்த கெச்சப்லாம் வந்து சின்ன பேக்கெட்டில் இருக்கும், அது மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த மாதிரி கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி எது வேணாலும் நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டக்குன்னு எது எடுக்கணும்னு தோணுதோ அதை எடுத்துக்கலாம். நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணாலும் எந்த டிஸ்டர்பன்ஸும் ஆகாது. நல்ல சூப்பரான ஒரு டிப். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஐடியா நம்பர் 6. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இதுக்கு நிறைய பேர் நிறைய விதமான டிப் வந்து சொல்லியிருப்பாங்க. பால் காய்ச்சும் போது சிந்தாமல் கீழே இருக்கிறதுக்கு மேலே மரக்கரண்டி வைக்கணும் அப்படின்னு நிறைய டிப் வந்து சொல்லியிருப்பாங்க. இன்னும் ஒரு டிப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாதிரி சில்வர் கரண்டியை உள்ளே வந்து போட்டு விட்டுட்டிங்க அப்படின்னா அது வந்து பொங்கி வராது. பட் நான் வந்து இது 80% தான் வந்து உங்களுக்கு நான் வந்துட்டு கேரண்டி கொடுக்க முடியும். ஏன்னா வந்து நம்ம ஃபுல் ஃப்ளேமில் வச்சிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக பொங்கி கீழே ஊற்ற தான் செய்யுது. ரொம்ப லோ ஃப்ளேம்லேயும் இல்லாமல் ரொம்ப ஹை ஃப்ளேம்லேயும் இல்லாமல் மீடியமாக வைக்கிறப்ப அந்த கரண்டி உள்ளே போட்டிங்க அப்படின்னா பால் வந்து பொங்கி வராமல் இருக்குது. ஸோ அதுக்கு நான் வந்து கண்டிப்பாக கேரண்டி கொடுப்பேன். அது மட்டும் இல்லாமல் இன்னும் பெஸ்ட்டான ஒரு டிப் என்னன்னு சொல்லணும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு 1/4 லிட்டர் பாத்திரம் எடுத்தீங்க அப்படின்னா 1/2 லிட்டர் பால் பிடிக்கிற மாதிரி பாத்திரத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் எவ்வளோ ஃப்ளேமில் வச்சாலும் அது வந்து பொங்கி
கீழே ஊற்றவே ஊற்றாது. இதுதான் வந்து பெஸ்ட்டு டிப்பு. 1 லிட்டர் பால் வாங்குறீங்க அப்படின்னா 2 லிட்டர் பிடிக்கிற மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சிட்டிங்க அப்படின்னா கீழே பொங்கி ஊற்றவே ஊற்றாது. ஸோ கண்டிப்பாக இந்த டிப்பை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த மாதிரி சில்வர் கரண்டி இப்போ உள்ளே போடுறதுனால நம்ம வந்து ஓரத்தில் வந்து பாலாடை படியுது இல்லையா, அந்த ஏடை வந்து இப்படி எடுத்து விட்டுட்டோம் அப்படின்னா பால் நல்லா திக்காக இருக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம வந்து அந்த ஓரத்தில் வந்து ஒட்டாமல் வந்து பாதுகாக்கலாம். ஐடியா நம்பர் 7. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இப்போ ரேஷன் கடையில் நிறைய டீ தூள் வந்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த ஃப்ளேவர் வந்து பிடிக்கல, இல்லைனா நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறீங்க. அது சூப்பரான ஒரு டீ தூளாக மாற்றுறதுக்கு என்ன ஒரு ஐடியான்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 200 கிராம் டீ தூள் அப்படின்னா ஒரு 5 ரூபா பூஸ்ட் பாக்கெட் ஒன்று எடுத்துக்கோங்க. அதை எடுத்துகிட்டு நம்ம அந்த ரேஷன் கடையில் கொடுத்த அந்த டீ தூளில் ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு எல்லா இடத்துலையும் படுற மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. மிக்ஸ் பண்ண அந்த டீ தூளில் டீ போட்டிங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லா டீயும் தோற்றுரும். அந்த அளவுக்கு ஒரு பர்ஃபெக்டான டீயாக இருக்கும். அந்த பூஸ்ட் எதனால் சேர்க்குறோம் அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காகவும் இருக்கும் டீ வந்து. அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு கலரும் கொடுக்கும். ஃப்ளேவர் வந்து டீயே வேணாம் இனிமேல் இதே போடுங்க அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு வந்து யாராவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இல்லை இந்த மாதிரி யாராவது ஏற்கனவே ட்ரை பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்றதே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதுக்கு வந்து இஞ்சி ஏலக்காய் அப்படின்னு எதுவுமே போட தேவையில்ல, சூப்பராக இருக்கும். ஐடியா நம்பர் 8. நெக்ஸ்ட் ஐடியா என்ன அப்படின்றத பார்க்கலாம். நிறைய பேர் ஜிப்லாக் கவர் ஹோம்மேடு கேட்டிருந்தீங்க. அதுக்கு நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2 ஸ்ட்ரா வந்து எடுத்திருக்கேன். ஒரு ஸ்ட்ரா வந்துட்டு இந்த மாதிரி ஹாஃபாக வந்து கட் பண்ணிக்கிறேன். இன்னொரு ஸ்ட்ரா வந்து அப்படியே நான் வந்து வச்சுக்கிறேன். நீங்கள் எந்த பேக்கெட் எடுக்கிறீங்களோ அந்த பேக்கெட்டோட லென்த்துக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ராவை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு இது அப்படியே வந்து கட் பண்ணாத ஸ்ட்ராவை உள்ளே வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. ஃபோல்ட் பண்ணிவிட்டு நம்ம ஏற்கனவே ஆஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த ஸ்ட்ராவை இந்த மாதிரி விரித்து விட்டுட்டு மேலே அந்த ஸ்ட்ரா மேலே இழுத்து விட்டிங்க அப்படின்னா நம்மளோட சூப்பரான ஜிப்லாக் கவர் ரெடி ஆகிடும். அது வீட்டிலையே ஒரு பேக்கெட் ஸ்ட்ராவே பார்த்திங்க அப்படின்னா 100 பீஸ் இருக்கிறதே 35 ரூபா தான் வரும். இது மாதிரி ஒரு பேக்கெட் ஃபுல்லாக வாங்கி வச்சிட்டிங்க அப்படின்னா எல்லாத்துக்குமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ரவா பேக்கெட்லாம் இருந்ததுன்னா நீங்கள் காய்கறிகள் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இதுக்காக நம்ம தனியாக ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ண தேவையில்ல. ஐடியா நம்பர் 9. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சாதம் வடித்த கஞ்சி. அதை வந்து ஒரு பவுலில் வேஸ்ட் பண்ணாமல் ஒரு பவுலில் எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ அந்த ஷாம்பை உள்ளே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் தேய்ச்சி குளிச்சிங்க அப்படின்னா இது வந்து ஒரு கண்டிஷனர் மாதிரியும் இருக்கும். நம்ம ஹேர் வந்து அவ்வளோ சாஃப்டாக சில்கியாக இருக்கும். நம்ம ஹேருக்கும் ரொம்பவே ஹெல்த்தாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா நம்பர் 10. நெக்ஸ்ட் ஐடியா என்னென்னு பார்க்கலாம். அந்த மாதிரி பிளாஸ்டிக் வாட்டர் கேன் டப்பர் வேறு அது மாதிரிலாம் வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் தான் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா லீக் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மாதிரி லீக்கேஜ் இல்லாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்க அந்த வாட்டர் கேனில் நம்ம வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறப்ப அந்த ரப்பர் பேண்ட் இருக்கு இல்லையா, அதை வந்து அந்த வாய் பகுதிக்கு அடியில் வந்து ஒரு 2 சுத்தோ இல்லை 3 சுத்தோ உங்கள் ரப்பர் பேண்ட் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் மூடி வச்சு க்ளோஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது ஒரு வாஷர் மாதிரி நமக்கு வந்து ஒர்க் ஆகும். நல்லா டைட்டாகவும் க்ரிப்பாக பிடிச்சிக்கும். கீழே தண்ணி ஒழுகாது. ஸோ கண்டிப்பாக அந்த டிப்பை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸ்கூல் போகிறவங்களுக்கு, ஆஃபீஸ் போகிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம புது வாட்டர் கேனாக இருக்கும், ஆனால் லீக் ஆகுது அப்படின்றதுனால தூக்கி போட்டிருப்போம். ஸோ அது மாதிரி இல்லாமல் அது மாதிரி ரப்பர் பேண்ட் போட்டு யூஸ் பண்ணுறப்ப நல்லா சூப்பராக லீக் ப்ரூஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய பேர் வந்து இன்ஸ்டாகிராம் ஐடி கேட்டிருந்தீங்க. இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து ஃபோட்டோ எடுத்து இன்ஸ்டாகிராம் ஐடிக்கு கூட ஷேர் பண்ணலாம். இப்போ நம்மளோட சப்ஸ்கிரைபர் சஞ்சனா அப்படின்ற சிஸ்டர் பார்த்திங்க அப்படின்னா வேஸ்ட் கேலண்டர் ரியூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தோம். ஸோ அதை பார்த்துட்டு பென் ஸ்டாண்ட் வந்து செஞ்சு அனுப்பிச்சிருக்கீங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது சிஸ்டர். ரொம்ப அழகாக வந்து செஞ்சு அரேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா லக்ஷ்மி பிரவீன் அப்படின்ற சிஸ்டர், இவங்க நிறைய கிராஃப்ட் வந்து நமக்கு சென்ட் பண்ணியிருக்காங்க. இப்போவும் பார்த்திங்க அப்படின்னா ப்ளவுஸ் பீட் ரியூஸ் ஐடியாஸில் அந்த பேங்கிள் வந்து செஞ்சுருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ஷாப்பிங் பேக் ரிவ்யூஸ் ஐடியாஸை வச்சு இதை வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் பேப்பர் கப்பில் அந்த க்யூட்டான டால் செஞ்சுருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குது சிஸ்டர். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஹர்ஷித் அப்படின்ற சிஸ்டர் வந்து கார்ட்போர்டில் ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு செஞ்சுருந்தோம். அதை பார்த்து அவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. ரொம்ப அழகாக ஆர்கனைஸ் பண்ணியிருக்கீங்க சிஸ்டர். நெக்ஸ்ட்டு திருப்பியும் வந்து சஞ்சனா அப்படின்ற சிஸ்டரே தான் மறுபடியும் வந்து நமக்கு வந்து மெயில் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபோட்டோ ஃப்ரேம் நியூஸ் பேப்பரில் செஞ்சுருந்தோம் அதுக்கப்புறம் வந்து கொட்டாங்குச்சியை வச்சு ஒரு ஹேங்கிங் பிளான் செஞ்சுருந்தோம். அதுக்கப்புறம் இன்விடேஷன் கார்டு ரீயூஸ் பண்ணி இந்த மாதிரி கிராஃப்ட் வந்து செஞ்சுருந்தோம். ரொம்ப அழகாக க்யூட்டாக செஞ்சுருக்கீங்க டியர். அகல்யா மூர்த்தி அப்படின்ற சிஸ்டர் வந்து ஷூ பாக்ஸ் ரிவ்யூஸ் ஐடியாஸ் வந்து போட்டிருந்தாங்க. என்னை விட சூப்பராக செஞ்சுருக்கீங்க சிஸ்டர். தேங்க்யூ ஸோ மச். ஸோ இது மாதிரியே நம்ம செஞ்ச கிராஃப்ட்டை நீங்களும் செஞ்சு பார்த்துருந்தீங்க அப்படின்னா ஃபோட்டோ எடுத்து மெயில் பண்ணுங்கள். மெயில் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறீங்க அப்படின்னா இன்ஸ்டாகிராம் ஐடி அபவுட் செக்ஷனில் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.